இயக்குனர் லிங்குசாமி ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான குடும்ப படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். அந்த முதல் படமே 175 நாட்கள் ஓடின மாபெரும் வெற்றி படம், மெகா மெகா ஹிட் படம். அதற்கப்புறம் அவர் ரன் எடுத்தார் மாதவன் வச்சு, அந்த படமும் பம்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் வச்சு ஜி படம் ஃப்ளாப்பு, மறுபடியும் விஷால் வச்சு சண்டைகோழி சூப்பர் ஹிட்டு, பீமா விக்ரம் வச்சு ஃப்ளாப்பு, அதுக்கப்புறம் கார்த்தி வச்சு பையா சூப்பர் ஹிட்டு அப்படின்னு ஒரு படம் ஃப்ளாப்னா ஒரு படம் ஹிட்டு கொடுத்துவார் லிங்குசாமி. ஸோ அந்த அளவுக்கு வெறித்தனமாக இறங்கி அடிப்பவர். கடைசியாக அவர் எடுத்த அஞ்சான் சரியாக போகல. அதுக்கப்புறம் விஷால் வச்சு எடுத்த சண்டைகோழி 2 தயாரிப்பு நிறுவனமான விஷால் ஃபிலிம் ஃபேக்டரிக்கு மட்டும்தான் லாபம் வந்துச்சு. தியேட்டர்காரங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் நஷ்டம். கடைசியாக அவர் இயக்கிய வாரியர் படமும் பெரிய அளவில் வந்து நஷ்டம் அப்படிங்கிறதா நிலவரம். இந்த நேரத்தில் லிங்குசாமியோட அடுத்த படம் என்னவா இருக்கும் அப்படிங்கும்போது பையா 2ஆம் பாகத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவோடு தான் அவரும் இருந்தாராம். அதுக்குரிய வேலைப்பாடுகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஒர்க்கு முடிச்சிட்டாராம். இப்போ நம்ம கார்த்தியை சந்தித்து பையா 2ஆம் பாகத்துக்காக நாம் வந்து இணையலாம் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி அவர்கள் முழு கதையும் கேட்டதுக்கப்புறம் பையா 2ஆம் பாகத்தில் நடிக்க முடியாதுன்னு மறுத்துட்டாராம். அதற்கு அவர் என்ன காரணம் சொன்னார் அப்படின்னா, ஆக்சுவலி சார் பையா வந்து 2010 வந்த படம், இப்போ 15 வருடம் ஆயிடுச்சு. இப்போ நானும் பார்த்தீங்கன்னா ஏஜில் வந்து உடல் அளவில் பெருசாக காட்டலாலும் கூட மனசளவில் நான் ஒரு 40க்கு மேலே இருக்கிற ஒரு இளைஞன் தான், ஒரு நடுத்தர வயதில் இருக்கிற இளைஞன். அதே சமயத்தில் எனக்கு குழந்தையும் பிறந்து ஓரளவு வளர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ மனசளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனா சாக்லேட் பாயா என்னால் பையா மாதிரியான ஒரு முழுமையான காதல் கதையில் நடிக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாரா. வேற கதை இருந்தால் சொல்லுங்கள், ஆக்ஷன் கதையாக இருந்தால் சொல்லுங்கள், சீரியஸ் கதையாக இருந்தால் சொல்லுங்கள், நம்ம பண்ணுவோம் அப்படி சொல்லிக்கிறான். இந்த விஷயத்தை லிங்குசாமி அவர்களே ரொம்ப ஓப்பனாக தெரிவித்து இப்போ நான் கார்த்திக்காக வேற ஏதாவது சீரியஸான ஆக்ஷன் கதை தான் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்குரிய ரைட்டிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் சந்தர்ப்பம் சூழல் அமையும் போது மறுபடியும் கார்த்தியை வச்சு படம் எடுப்பேன். ஸோ இப்போதைக்கு பையா 2 வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு.